பெண்களுக்கு கழுத்துல கருமை நிறம் ஆகுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கருமை நிறம் ஆகுறதுக்கு நிறைய ரீசன் உண்டு. ஒன்று, கர்ப்பிணியா இருக்கும்போது கழுத்துல கருமை நிறம் வரும். இதை விட்டா உடம்பு கொஞ்சம் அதிகமாகும் போதும் ஒரு சிலர்ல கழுத்துல கருமை நிறம் வரும். இனி நகைகள் கோல்டை தவிர வேற ஏதோ மெட்டல்ஸ் யூஸ் செஞ்சாலும் கழுத்துல கருமை நிறம் வரும். இனி அதை விட்டா நம்ம வேர்வு வரும்போது அங்கே இருக்கிற ஃபோல்டிங்ஸுக்கு உள்ள வந்து அது எப்போவுமே ஸ்ட்ரெச் ஆகி அங்கே கூட கருமை நிறம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. இது சரி பண்றதுக்கு நமக்கு என்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக கொஞ்சம் தயிர், அதே அளவுக்கு கொஞ்சம் குதுமை மாவு, கொஞ்சம் பதாம் ஆயில், இது மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு ஒரு 15 நிமிஷம் கழுத்தில் அப்ளை செய்யணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் வாஷ் செய்யலாம். இப்படி ஒரு வாரத்தில் 2 வாட்டி செய்யறது உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். இனி அதை விட்டால் நம்ம கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அது நல்லா ஆறிய பிறகு கழுத்தில் அப்ளை செஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் செய்யறதும் கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. இனி அந்த மாதிரி கழுத்தில் வந்து வேர்வு தாராளமாக வரும்னு சொல்லலாம். இது சரி பண்ணுறதுக்கு தர்பூசணி சத்தும் கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கழுத்தில் அப்ளை செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் செய்யறதும் கழுத்தில் இருக்கிற கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. எலுமிச்சை சத்துல கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலத்தி கழுத்தில் அப்ளை செய்யறதும் கழுத்தில் இருக்கிற கருமை நிறம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ரொம்ப சீக்கிரம் ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி தக்காளி சத்து கொஞ்சம் எடுத்து கழுத்தில் அப்ளை செய்யறதும் கழுத்தில் உள்ள கருமை நிறம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. கழுத்தில் உள்ள கருமை நிறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெள்ளரி சத்தும் கொஞ்சம் எலுமிச்சை சத்தும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கழுத்தில் அப்ளை செய்யறதும் அங்கே இருக்கிற கருமை நிறம் ரொம்ப சீக்கிரம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும். வீட்டில் உள்ள தேங்காய் பால் இருக்குல்ல, கொஞ்சம் அதுவும் அதில் கொஞ்சம் பச்சை மஞ்சள் இருக்கு, அதுவும் சேர்த்து நல்லா கலத்தி கழுத்தில் கருமை நிறம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் செய்யறதும் கழுத்தில் உள்ள கருமை நிறம் ரொம்ப சீக்கிரம் சேஞ்ச் ஆகி நல்ல வெண்மையாகவும் திளக்கமாகவும் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.